Hello everyone, welcome to Learning. Learn 5 English words a day. Number 1. பொதுவா ஆங்கிலம் கற்றுக்க பல வழிகள் இருக்குது. நம்ம பின்பற்ற போகிற அந்த வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு சிம்பிளான 5 ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்க போகிறோம். அந்த 5 வார்த்தைகளோட மீனிங் கற்றுக்க போகிறோம். அவைகளை வைத்து எப்படி ஒரு வாக்கியம் உருவாக்கலான்னு கற்றுக்க போகிறோம். கடைசியாக அந்த 5 வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி கேள்வியும் பதிலுமா பேசலான்னு கற்றுக்க போகிறோம். நம்ம கற்றுக்க போகிற அந்த முதல் வார்த்தை இதோ. வேர்ட் ப்ரே, மீனிங் வேண்டு. வேண்டு என்பது ஒரு செயல். அந்த செயலை செய்கிறவங்கள தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். இந்த சப்ஜெக்ட் ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒரு விலங்காக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக கூட இருக்கலாம். ஆங்கிலத்தில் பொதுவாக சப்ஜெக்டை தான் முதல்ல சொல்லணும், அதுக்கப்புறம் தான் அந்த சப்ஜெக்ட் செய்கிற செயலை சொல்லணும். இங்கே ஐ ப்ரே அப்படின்னா நான் வேண்டுகிறேன் என்பது தான் அதோட பொருள். அடுத்ததாக கேள்வியும் பதிலும். நிகழ்காலத்தில் இதை எப்படி கேள்வியாக கேட்கலாம் அப்படின்னா, டூ யூ ப்ரே, நீங்கள் வேண்டுகிறீர்களா? இதற்கான பதில் எஸ் ஐ ப்ரே, ஆம் நான் வேண்டுகிறேன். நோ I do not pray. மாறாக இப்படியும் சொல்லலாம், No, I don't pray. இல்லை, நான் வேண்டுவது இல்லை. இறந்த காலத்தில் Did you pray? நீங்கள் வேண்டினீர்களா? Yes, I prayed. ஆம், நான் வேண்டினேன். No, I did not pray. சுருக்கமாக No, I didn't pray. இல்லை, நான் வேண்டவில்லை. எதிர்காலத்தில் Will you pray? நீங்கள் வேண்டுவீர்களா? Yes, I will pray. ஆம், நான் வேண்டுவேன். No, I will not pray. சுருக்கமாக No, I won't pray. இல்லை, நான் வேண்ட போவதில்லை. அடுத்ததாக நம்ம கற்றுக்க போகிற வார்த்தை இதோ. வேர்ட் ஈட், மீனிங் உண் அல்லது சாப்பிடு. சாப்பிட்றதுனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிடுகிறேன் அப்படின்றத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஈட். கேள்வியும் பதிலும். நிகழ்காலத்தில் இதை எப்படி கேள்வியாக கேட்கலாம் அப்படின்னா, டூ யூ ஈட் ஃபிஷ். இங்கே ஃபிஷ் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன ஃபுட் வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் மீன் சாப்பிடுகிறீர்களா? எஸ் ஐ ஈட் ஃபிஷ், ஆம் நான் மீன் சாப்பிடுகிறேன். நோ ஐ டு நாட் ஈட் ஃபிஷ். சுருக்கமாக நோ ஐ டோன்ட் ஈட் ஃபிஷ், நான் மீன் சாப்பிடுவது இல்லை. இறந்த காலத்தில் டிட் யூ ஈட் ஃபிஷ். நீங்கள் மீன் சாப்பிட்டீர்களா? எஸ் ஐ ஏட் ஃபிஷ், ஆம் நான் மீன் சாப்பிட்டேன். நோ ஐ டிட் நாட் ஈட் ஃபிஷ். சுருக்கமாக நோ ஐ டிட்ன்ட் ஈட் ஃபிஷ், இல்லை நான் மீன் சாப்பிடவில்லை. எதிர்காலத்தில் வில் யூ ஈட் ஃபிஷ். நீங்கள் மீன் சாப்பிடுவீர்களா? எஸ் ஐ வில் ஈட் ஃபிஷ், ஆம் நான் மீன் சாப்பிடுவேன். நோ ஐ வில் நாட் ஈட் ஃபிஷ். சுருக்கமாக நோ ஐ won't eat fish. இல்லை, நான் மீன் சாப்பிட போவதில்லை. அடுத்த வார்த்தை வேர்ட் ட்ரிங்க், மீனிங் குடி. நான் குடிக்கிறேன் என்பதை ஐ ட்ரிங்க் என்று ஆங்கிலத்தில் கூறலாம். கேள்வியும் பதிலும். நிகழ்காலத்தில் இதை எப்படி கேள்வியாக கேட்கலாம் அப்படின்னா, டூ யூ ட்ரிங்க் வாட்டர். வாட்டர் அப்படின்ற இடத்துல ஜூஸ்ன்னு போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வேறு என்ன குடிக்கிறீங்களோ அதோட பேரை அங்கே போட்டுக்கலாம். நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா? எஸ் ஐ ட்ரிங்க் வாட்டர், ஆம் நான் தண்ணீர் குடிக்கிறேன். நோ ஐ டு நாட் ட்ரிங்க் வாட்டர். சுருக்கமாக ஐ டோன்ட் ட்ரிங்க் வாட்டர், இல்லை நான் தண்ணீர் குடிப்பதில்லை. இறந்த காலத்தில் டிட் யூ ட்ரிங்க் வாட்டர். நீங்கள் தண்ணீர் குடித்தீர்களா? எஸ் ஐ drank வாட்டர், ஆம் நான் தண்ணீர் குடித்தேன். நோ ஐ டிட் நாட் ட்ரிங்க் வாட்டர். சுருக்கமாக நோ ஐ டிட்ன்ட் ட்ரிங்க் வாட்டர், இல்லை நான் தண்ணீர் குடிக்கவில்லை. எதிர்காலத்தில் வில் யூ ட்ரிங்க் வாட்டர். நீங்கள் தண்ணீர் குடிப்பீர்களா? எஸ் ஐ வில் ட்ரிங்க் வாட்டர், ஆம் நான் தண்ணீர் குடிப்பேன். நோ ஐ வில் நாட் ட்ரிங்க் வாட்டர். சுருக்கமாக ஐ won't drink water. இல்லை, நான் தண்ணீர் குடிக்கப் போவதில்லை.
அடுத்த வார்த்தை வேர்ட் ப்ளே, மீனிங் விளையாடு. நான் விளையாடுகிறேன் என்பதை ஐ ப்ளே என்று ஆங்கிலத்தில் கூறலாம். அடுத்ததாக கேள்வியும் பதிலும். நிகழ்காலத்தில் டூ யூ ப்ளே ஃபுட்பால், நீங்கள் கால்பந்து விளையாடுகிறீர்களா? இங்கே ஃபுட்பால் என்ற வார்த்தைக்கு பதிலாக வேறு விளையாட்டோட பெயரை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். எஸ், ஐ ப்ளே ஃபுட்பால். ஆம், நான் கால்பந்து விளையாடுகிறேன். நோ, ஐ டு நாட் ப்ளே ஃபுட்பால். சுருக்கமாக, நோ, ஐ டோன்ட் ப்ளே ஃபுட்பால். இல்லை, நான் கால்பந்து விளையாடுவதில்லை. இறந்த காலத்தில் டிட் யூ ப்ளே ஃபுட்பால், நீங்கள் கால்பந்து விளையாடினீர்களா? எஸ், ஐ பிளேட் ஃபுட்பால். ஆம், நான் கால்பந்து விளையாடினேன். நோ, ஐ டிட் நாட் ப்ளே ஃபுட்பால். சுருக்கமாக, நோ, ஐ டின்ட் ப்ளே ஃபுட்பால். இல்லை, நான் கால்பந்து விளையாடவில்லை. எதிர்காலத்தில் வில் யூ ப்ளே ஃபுட்பால், நீங்கள் கால்பந்து விளையாடுவீர்களா? எஸ், ஐ வில் ப்ளே ஃபுட்பால். ஆம், நான் கால்பந்து விளையாடுவேன். நோ, ஐ வில் நாட் ப்ளே ஃபுட்பால். சுருக்கமாக, நோ, ஐ won't play ஃபுட்பால். இல்லை, நான் கால்பந்து விளையாடப் போவதில்லை. இன்னைக்கு நாம் கடைசியாக கற்றுக்க போகிற அந்த வார்த்தை இதோ. வேர்ட் ஸ்லீப், மீனிங் உறங்கு. நான் தூங்குகிறேன் என்பதை ஐ ஸ்லீப் என்று ஆங்கிலத்தில் கூறலாம். ஆனால் நீங்கள் தூங்கும்போது ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. வாங்க இந்த வார்த்தையை கேள்வியும் பதிலுமா பேச கற்றுக்கலாம். நிகழ்காலத்தில் டு யூ ஸ்லீப் அட் நைட், நீங்கள் இரவில் தூங்குகிறீர்களா? எஸ், ஐ ஸ்லீப் அட் நைட். ஆம், நான் இரவில் தூங்குகிறேன். நோ, ஐ டு நாட் ஸ்லீப் அட் நைட். சுருக்கமாக, நோ, ஐ டோன்ட் ஸ்லீப் அட் நைட். இல்லை, நான் இரவில் தூங்குவதில்லை. இறந்த காலத்தில் டிட் யூ ஸ்லீப் அட் நைட், நீங்கள் இரவில் தூங்கினீர்களா? எஸ், ஐ ஸ்லெப்ட் அட் நைட். ஆம், நான் தூங்கினேன். நோ, ஐ டிட் நாட் ஸ்லீப் அட் நைட். சுருக்கமாக, நோ, ஐ டின்ட் ஸ்லீப் அட் நைட். இல்லை, நான் இரவில் தூங்கவில்லை. எதிர்காலத்தில் வில் யூ ஸ்லீப் அட் நைட், நீங்கள் இரவில் தூங்குவீர்களா? எஸ், ஐ வில் ஸ்லீப் அட் நைட். ஆம், நான் இரவில் தூங்குவேன். நோ, ஐ வில் நாட் ஸ்லீப் அட் நைட். சுருக்கமாக, நோ, ஐ won't ஸ்லீப் அட் நைட். இல்லை, நான் இரவில் தூங்கப் போவதில்லை. ப்ரே, ஈட், ட்ரிங்க், ப்ளே, ஸ்லீப் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட 5 வார்த்தைகள். தினமும் 5 வார்த்தை கற்றுக்கிட்டு ஆங்கிலத்தில் அழகாக பேசணுமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.